இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். இதில் பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார், தேவ பிள்ளைங்க எப்படியாக இருக்க வேண்டும், எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. முதலாவதாக நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது, அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை உதாசனப்படுத்துகிறவர்களை நாமும் உதாசனப்படுத்தக்கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அப்படியாக இருக்கும்போது என்னென்றால் நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்து நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், நம்ம நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து சமாதானத்தை தேடி நன்மை செய்து அதை பின்தொடர வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அது மட்டும் இல்லை, 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அப்படியாக நாம் நன்மை செய்யும்போது, நம்ம சமாதானத்தை தேடி அதை பின்தொடரும் போது நம்ம நீதிமான்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுவது மட்டுமல்ல, நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த பாக்கியத்தை தேவன் தருகிறார். அதற்கு பின்பதாக உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது பாடுகளை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார், நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீதி என்பது நன்மை, தேவனுடைய வார்த்தை, சத்தியம். அது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது பாடுகள் துன்பங்கள் வரும்போது அதை நம்ம சகிக்க வேண்டும். அப்பொழுது நம்ம பாக்கியவான்களாக காணப்பட முடியும். அது அடுத்ததாக உள்ள வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கும். அப்படியாக நம்ம எந்த பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி நாம் நன்மை செய்வோம், தேவனுக்கு பிரியமாக இருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.